வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். பேரம் பேசும் ரணில் விக்ரமசிங்க மேல் மாகாணத்தில் 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி மாறுவார்களா? ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தற்பொழுது பல கோடிகளை செலவு செய்வது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை தமது பக்கம் சேர்ப்பதற்கான முன்முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். மேல் மாகாணத்தில் 2 ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பேரம் பேசப்பட்டிருக்கின்றன என்ற குற்றம் சுமத்தலும் இருக்கின்றது. இதேவேளை ரணில் விக்ரமசிங்கவினால் ஜனாதிபதியாக தெரிவாக முடியாது என்று அவருக்கு தெரிந்துள்ளதனால் சஜித் பிரேமதாசவின் வெற்றியை தடுப்பது அவரது நோக்கம் என்று சொல்லப்படுகின்றது. தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தால் நாடு மீண்டும் வங்குரோத்து நிலைக்கு செல்லும் என்பது ரணிலின் கணிப்பு. அதனால் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மீண்டும் ஆட்சிக்கு பெற்ற முடியும் என்ற ரணில் உத்தேசம் வெளியிட்டிருப்பதாக கொழும்பு ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. வடக்கு கிழக்கில் கலந்தாய்வு நடத்தும் இந்தியா. ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்கள் யாரை ஆதரிக்க வேண்டாம்? ஜனாதிபதி தேர்தலில் வடகிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் தரப்புகளின் நிலைப்பாடுகள் தொடர்பில் அறிந்து கொள்ளும் நோக்கில் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யா பல்வேறு சந்திப்புகளில் ஈடுபடுகின்றார். அதன் முதல் கட்டமாக கடந்த பொது தேர்தலில் வடகிழக்கில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகியிருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை பல்வேறு சந்தர்ப்பங்களில் கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் களமிறங்கப்பட்டுள்ள விடயம் தொடர்பில் இந்தியா கவலையான நிலைப்பாட்டை கொண்டிருப்பதாகவும் இதனை நேரடியாக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் இந்திய தரப்பு எடுத்துரைத்திருக்கிறது. இலங்கை தமிழ் கட்சிகள் பொருத்தமான ஒரு தீர்மானத்தை எடுக்கும் சூழ்நிலை உருவாக்கும் முயற்சியில் சந்தோஷியா ஈடுபட்டுள்ளார். அதன் ஒரு கட்டமாக கிழக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்த தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு தரப்பினரை சந்தித்திருக்கின்றனர். மட்டக்களப்பில் இந்த சந்திப்பில் மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை ஆகிய மாவட்டங்களில் இலங்கை தமிழிசை கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் விசேட அரசியல் பிதிகளும் கலந்து கொண்டனர். இந்த சந்திப்பில் சமகால அரசியல், ஜனாதிபதி தேர்தல், தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகள், பிரச்சினைகள், அரசியல் சம்பந்தமான பிரச்சினைகள் கலந்துரையாடப்பட்டன. இந்திய உயர்ஸ்தானிகர் யாரை ஆதரிக்க வேண்டும் என்று சூட்சுமமான முறையில் தமது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருக்கின்றார். இந்திய உயர்ஸ்தானிகர் அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கலியரசனால் கல்முனையில் கலாச்சார மண்டபம் ஒன்றை ஸ்தாபித்தல், கிழக்கு மாகாணத்தில் இந்திய உயர்ஸ்தானிகர் அலுவலகம் ஒன்று அமைக்கும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இம்முறை இந்தியா மிதமான அல்லது மௌனமான போக்கை கடைப்பிடிக்கின்றது என்று சொன்னாலும் நேரடியாக பாராளுமன்ற உறுப்பினர்களே கலந்தாலோசனை முடிவெடுக்கும் சந்தர்ப்பங்களை வழங்குகின்றன. கொள்கை ரீதியாக தமது நகர்வுகளை இணக்கம் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோர் இருப்பதனால் தேர்தலின் பின்னர் இந்த இருவரில் எவர் வென்றாலும் அவருடன் இணைந்து பயணிக்க தயாராக உள்ளனர். ஆனால் சஜித் பிரேமதாச வெற்றி பெற்றால் தமது நகர்வுகளை இலகுவாக மேற்கொள்ள முடியும் என்ற கருத்து இந்தியா மறைமுகமாக அவரது வெற்றிக்கான சில நகர்வுகளில் ஈடுபட்டுள்ளனர். அலி சஃப்ரி ஊடாக சஜித் பிரேமதாசவுக்கு சென்ற கோத்தபாயவின் விசேட அழைப்பு. 2022 ஆண்டு இக்கட்டான தருணத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுடன் பேசிய ஆட்சியை பொறுப்பேற்குமாறு கூறும்படி அப்போது ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச என்னிடம் கூறினார். ஆனால் சஜித் தரப்பு ஆட்சியை பொறுப்பேற்க மிகவும் கடினமான விடயம் என்ற விலகிச் சென்றனர் என்று வெளிவார அமைச்சர் அலி சஃப்ரி அறிவிக்கின்றார். மட்டக்களப்பில் இடம்பெற்ற ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவான தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் போது இந்த கருத்துக்களை அவர் வலியுறுத்துகின்றார். 2019 ஆண்டில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற போது முஸ்லிம் காங்கிரசும் மக்கள் காங்கிரசும் சஜித் பிரேமதாசவை ஆதரித்தனர். சமூக ஒற்றுமைக்காக நாம் அன்றைய அரசுடன் இருந்தோம். முஸ்லிம்களின் ஜனாசாக்கள் தகனம் செய்யப்பட்ட போது அதற்கு எதிராக நாம் செயற்பட்ட போதும் ஹஃபீஸ் நசீர் அகமட்டும் எம்முடன் இணைந்து செயற்பட்டார். அன்றைய பாகிஸ்தான் ஜனாதிபதி இம்ரான்கான் எமது நாட்டுக்கு வந்தபோது அவருடன் விசேட கலந்துரையாடி தகனம் செய்வதை நிறுத்தி 3000 பேரின் ஜனாசாக்களை உங்கள் பிரதேசத்தில் அடக்கம் செய்து இந்த பிரச்சினையை தீர்க்கமால் முடிந்தது. நெருக்கடியான நிலையில் நிதியமைச்சை பொறுப்பேற்க வரும் முன்வராத நிலையில் 2022 நிதியமைச்சை நான் பொறுப்பேற்றுக் கொண்டேன். எதிர்க்கட்சியுடன் இணைந்து செயற்படுமாறு சர்வதேச நாணய சபை அறிவித்த நிலையில் எதிர்க்கட்சி தலைவருடன் பேசி ஆட்சியை ஏற்குமாறு கூறும்படி அன்றைய ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச என்னிடம் கூறினார். சஜித் பிரேமதாசவுடன் பேசிய போது ஹர்ஸ் டிசில்வா பேசுமாறு சொன்னார். மத்திய வங்கி ஆளுநர், திரைசேரி செயலாளர் ஆகியோருடன் பேச வேண்டாம். ஹர்ஸ் கோரியதற்கு அமைய எதிர்க்கட்சி தலைவரின் அலுவலகத்துக்கு அனுப்பினேன். ஆட்சி ஏற்பது மிகவும் கஷ்டம் நம்மிடம். இதனை ஏற்பவருக்கு மிக கடினமாக இருக்கும் என்று ஹர்ஸ் டிசில்வா கூறினார். அவரது ட்விட்டர் தளத்தின் இதனை பதிவிட்டிருந்தார். ஆனால் ரணில் விக்ரமசிங்க ஆட்சி பொறுப்பை தைரியமாக ஏற்றார். அதுதான் தலைமைத்துவத்தின் பண்பு.
அதன் பின்னர் எரிவாயு பெட்ரோல் வரிசை முடிவுக்கு வந்தது. கடந்த 2 வருடங்களில் முஸ்லிம் நாடுகளுக்கு அடுத்தபடியாக பாலஸ்தீன மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டாம். பாலஸ்தீன மக்களுக்கு நிதியம் ஒன்றை ஜனாதிபதி ஆரம்பித்திருக்கின்றார். தேசிய பாதுகாப்பை இலக்கு வைத்து பிரச்சாரம் செய்யும் நாமல் ராஜபக்ச எதிர்வரும் செப்டம்பர் 21 பாரிய அரசியல் மாற்றத்துக்காக காத்திருக்கும் இலங்கை அரசியல். இலங்கையில் தற்பொழுது பிரச்சாரங்கள் உறுதிமொழிகளும் மேலோங்கிவிட்டன. வளமைக்கு அப்பாற்பட்ட பிரதான அரசியல் தலைமைகள் தனித்தனியான போட்டியிடலை மேற்கொண்டிருந்தாலும் இந்த பிரச்சாரங்களில் தோற்றப்பாடுகள் வேறுபடுகின்றன. இங்கே முக்கிய தேர்தல் பிரச்சார வார்த்தையாக தேசிய பாதுகாப்பு என்ற சொல் அனைத்து மேடைகளும் எதிரொலிக்கின்றது. எங்கள் தேசிய கட்சி தேசிய பாதுகாப்பை இலக்காக கொண்டது என்றும் தேசிய பாதுகாப்பை எங்களுடைய நகர்வு என்றும் மேடைகளில் பரந்துபட்ட கருத்துக்கள் வெளியாகின்றன. இங்கே பெரும்பாலான மக்கள் இடத்தில் இருப்பது ஒரே ஒரு கேள்விதான். இலங்கையின் 2024 பாதுகாப்பு வரவு செலவு திட்டம் 423 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது முந்தைய ஆண்டை விட இது சதவீத அதிகரிப்பை காட்டுகின்றது. இதுதான் இப்போது எழுந்திருக்கும் பிரதான கேள்வி. நவீன வரலாற்றில் தேசிய பாதுகாப்புக்கு மிக அதிகமாக பணம் தேவைப்படும். ஆனால் ஏறக்குறைய 30 வருட கால யுத்தத்தின் போது நாம் செய்ததை விட யுத்தம் இல்லாத காலப்பகுதியில் நாம் ஏன் அதிகம் செலவிடுகின்றோம்? 1960 தொடக்கம் 82 வரை உள்நாட்டு போர் தொடங்குவதற்கு 22 ஆண்டுகளுக்கு முன்பு நமது பாதுகாப்பு செலவினம் மொத்தம் $52 பில்லியன் மாத்திரமே இருந்தது. 83 உள்நாட்டுப் போர் தொடங்கிய ஆண்டாக கருதி போர் முடிவடைந்த 2009 வரையான 26 வருட காலப்பகுதியில் நாட்டுக்கு பாதுகாப்புக்காக $14 பில்லியன் செலவிட்டிருக்கின்றோம். அதிக செலவை நாம் புரிந்து கொள்ளலாம். எந்த ஒரு நாடும் போரை எதிர்கொள்ளும் போது அதன் பாதுகாப்புக்காக பெரும் செலவை ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் யுத்தம் முடிவடைந்த 9 வருடங்களில் 2010 தொடக்கம் 2019 வரை 9 வருடங்களில் $17 பில்லியன் செலவழித்திருக்கின்றோம். வேறு விதமாக கூறினால் முழு போரை விடவும் போருக்கு பிந்திய அமைதியான காலப்பகுதியில் தேசிய பாதுகாப்புக்கு அதிக பணத்தை செலவிட்டிருக்கின்றோம். ராஜபக்சர்களின் ஆட்சியில் பெரிய அளவிலான ஊழல்கள் நடந்ததாக கடந்த காலங்களில் பேசப்பட்டன. ஆனால் தற்பொழுது ராஜபக்சர்களின் பிரச்சாரம் தேசிய பாதுகாப்பாக இலக்கு வைத்த வகையில் அமைகின்றது. தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வேலைத்திட்டம் ஜிவிபிக்கு இல்லை என்றும் பயங்கரவாதிகளுக்கு ஆயுதம் வழங்கிய சஜித் பிரேமதாச ரணில் விக்ரமசிங்க ஆகியோரினால் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியாது என்றும் மொட்டுக்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸகுட்டிய ராட்சியன் கருத்து வெளியிட்டிருந்தார். முஸ்லிம் மக்களின் உரிமைகளை பாதுகாப்பேன். ஜனாதிபதியாக பதவியேற்ற மக்கள் பசி போக்கினேன். வீடுகளுக்கு முடங்கியிருந்த மக்களும் இளையோரும் எழுந்து நடக்க ஆரம்பித்தனர். 2 வருடங்கள் கடந்துள்ளதனால் மக்கள் துன்பங்களை மறந்திருக்கக்கூடும். முஸ்லிம்களின் ஜனாசாக்கள் தகனம் செய்யும் மட்டைக்கு இழப்பீடு வழங்கப்படும். அக்கரைப்பற்ற தேசிய காங்கிரஸ் தேசிய மாநாட்டில் ஜனாதிபதி அறிவித்திருக்கின்றார். பசியோடு இருந்த மக்களின் துன்பத்தைக் கண்டு நாட்டை பொறுப்பேற்று அந்த மக்களின் பசியை போக்கியதாக ஜனாதிபதி விக்ரமசிங்க அறிவிக்கின்றார். இதே நேரத்தில் முஸ்லிம்களின் ஜனாசாக்கள் தகனம் செய்யப்பட்டதனால் அவர்கள் பெரும் பாதிப்புகளை எதிர்கொண்டனர். அந்த தவறை எனது அரசாங்கம் செய்யவில்லை. இருப்பினும் இலங்கை அரசாங்கம் ஒரு தவறை செய்தது என்ற வகையில் எனது அமைச்சரவையில் நானும் முஸ்லிம் மக்களிடம் மன்னிப்பு கோரினோம். அவர்களுக்கு இழப்பீடு வழங்கவும் தீர்மானித்தோம். விருப்பமானவர்கள் தகனம் செய்யவும் நல்லடக்கம் செய்யவும் மருத்துவக் கல்லூரிகளின் உடல்களை வழங்கவும் தீர்மானிக்கும் சுதந்திரத்தை வழங்குவதற்கான சட்டம் ஒன்றை தயாரிக்குமாறு அமைச்சர் அலி சஃப்ரி அறிவுறுத்தியிருந்தார். அதனால் எதிர்காலத்தில் பிரச்சினை வராது என்றும் ஹக்கீம் ரிசார்ட் போன்றவர்கள் ஏன் அதனை செய்யவில்லை? அனைவரையும் ஒன்றுபடுத்தி அரசாங்கம் இந்த முடிவெடுகளை எடுக்க வேண்டாம். முஸ்லிம் மக்களின் உரிமைகளை பாதுகாப்பேன். தேசிய காங்கிரசும் அதனை செய்யும். அச்சம் கொள்ள வேண்டாம். எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து சிலிண்டர் சின்னத்துக்கு வாக்களியுங்கள். இல்லாவிட்டால் சிலிண்டர் கூட இல்லாத வாழ்க்கைக்கு தயாராகுங்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க. 15 வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய காதலனும் அவருக்கு உதவிய தாயாரும் போலீசாரினால் கைது. 15 வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய காதலனும் அவருக்கு உதவி செய்ததாக கூறப்படும் காதலனின் தாயாரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக அனுராதபுரம் தலைமை போலீசார் அறிவிக்கின்றனர். ராஜாங்கனை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் வசிக்கும் காதலனும் அவரது தாயாரும் கைது செய்யப்பட்டனர். பாலியல் துஷ்பிரயோகத்துக்குள்ளான சிறுமி அனுராதபுரம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் தனது தாயாருடன் வசித்து வந்துள்ளார். சிறுமிக்கும் சிறுமியின் தாயாருக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டதனால் கோபமடைந்த சிறுமி தனது தாயாரின் கூறாமல் வீட்டை விட்டு வெளியே சென்று தனது காதலன் வீட்டு தங்கியுள்ளார். இதையடுத்து சிறுமியின் தாயார் தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்தார்.
அதன் அடிப்படையில் விசாரணை ஆரம்பித்த போலீசார் சிறுமியின் காதலனின் வீட்டுக்கு சென்று சிறுமியை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு சிறுமியுடன் நடத்தப்பட்ட விசாரணையில் ஊடக சந்தேக நபரான காதலன் சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியிருக்கின்றார். இதையடுத்து சந்தேக நபரான காதலனும் அவருக்கு உதவி செய்ததாக கூறப்படும் காதலனின் தாயாரும் கைது செய்யப்பட்டனர். யாழ்ப்பாணத்தில் மின்சார தாக்குதலுக்கு இலக்காகி நபரொருவர் உயிரிழந்திருக்கின்றார். யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவரின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டிருக்கின்றது. குறித்த சம்பவம் சுன்னாகம் சூளானை பகுதியைச் சேர்ந்த தங்கவேலு கோபிநாத் என்பவரை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சுன்னாகம் சுளானை பகுதியில் இருக்கும் ஆலயம் ஒன்றில் திருவிழா இடம்பெற்று வரும் நிலையில் குறித்த நபர் பிரசாதம் தயாரிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். ஆலயத்துக்கு அருகில் உள்ள வீடொன்றின் உரிமையாளர் குடும்பத்துடன் வவுனியாவில் வசித்து வருகின்றார். அவர்கள் திருவிழாவுக்காக ஊருக்கு வந்திருந்தார்கள். இவ்வாறு வவுனியாவில் இருந்த வீட்டின் உரிமையாளர் தனது வீட்டின் மோட்டார் இயங்கவில்லை என்று கூறி பிரசாதம் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள குறித்த நபரை அழைத்துச் சென்றுள்ளார். அங்கு சென்று பார்த்தபோது குறித்த நபர் டெஸ்டர் எடுத்து வருமாறு வீட்டின் உரிமையாளரிடம் கூறியிருக்கின்றார். அவர் டெஸ்டரை எடுத்துக்கொண்டு வந்து பார்த்தவேளை குறித்த நபர் கீழே விழுந்து உயிரிழந்த நிலையில் காணப்பட்டுள்ளார். இவரது சடலம் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் அங்கிருந்து யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. உடல்கூற்று பரிசோதனைக்காக சடலம் யாழ்ப்பாண வைத்தியசாலையிலும் வைக்கப்பட்டிருக்கின்றது. மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் போலீஸ் தரப்பில் சொல்லப்படுகின்றது. ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்ச பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை சந்திப்போம். கொழும்பு பேராயர் இல்லத்தில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கான நீதியை வழங்கும் பொருட்டு தன்னால் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கை தொடர்பில் ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்ச பேராயருக்கு விளக்கம் அளித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க தொடர்ந்து நடவடிக்கை எடுப்பதாக பேராயர் அறிவிக்கின்றார். தமிழ் பொது வேட்பாளரின் நமக்காக நாம் தேர்தல் பிரச்சார பயணிகள் இன்று காலை 9 மணியளவில் யாழ்ப்பாணம் சக்கோட்டை கொடிமுனையில் ஆரம்பமானது. தமிழ் பொது வேட்பாளர் பாக்கிய செல்வம் அரியரேந்திரன் உட்பட்ட குழுவினர் பிரச்சார தொண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்கின்றனர். இந்த பயணம் தொடர்ந்து பொலிகண்டி கிழக்கு, பொலிகண்டி மேற்கு, வல்வெட்டத்துறை, ஆதிகோவிலடி, தொண்டமனாறு, வடலாய், பலாலி, தையட்டி, காங்கேசந்துறை ஆகிய இடங்களில் ஊடாக நகர இருக்கின்றது. தமிழ் மக்களுடைய வாக்கு மிகவும் முக்கியமானது. இந்த ஜனாதிபதி தேர்தலை தீர்மானிப்பவர்கள் சிறுபான்மை இனமான தமிழ் பேசும் தமிழ் முஸ்லிம் மல்லிகை இனத்தவர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எந்த ஒரு அரசியல்வாதிகளும் அவருடைய சொற்களும் நம்பிய மற வேண்டாம். இப்போதுதான் எங்களுக்குரிய காலம் கணிந்திருக்கின்றது. மூவருடன் பேச ஆசைப்பட்ட போதிலும் ஒருவரினை டீலாக்கி விட்டதனால் இவர்கள் இருவரும் தற்போதைய திரிவாக இருக்கின்றார்கள். சந்திரகுமார திசாநாயக்கா அவர்கள் நேரடியாக அர்ச்சுனா ராமநாதனுடன் பேசியிருக்கின்றார். பேச்சுவார்த்தையை மேற்கொள்ள முயற்சிப்பதாகவும் அறிய முடிகின்றது. விசேட காணொலியூடாக ராமநாதன் அர்ச்சுனா என்ற விசேட சந்திப்பில் இந்த செய்தியை பகிர்ந்திருக்கின்றார். சுமந்திரன் தமிழ் தேசியத்துக்கு துரோகம் இழைக்கின்றார். புலிகளுக்கு எதிராக செயற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தமிழ் தேசியத்திற்கும் துரோகம் இழைத்தது உண்மை என்று மட்டக்களப்பு மறைமாவட்ட ஆயர் யோசப் பொன்னையா ஆண்டகை வலியுறுத்துகின்றார். தமிழரசு கட்சி இன்றும் ஜனநாயக மரபுகளை பேணி பாதுகாத்து வருகின்றது. பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் இந்தியாவுக்கான இலங்கை தூதுவர் சந்தோஷ் இலங்கை தமிழரின் பிரச்சினை தொடர்பான கலந்துரையாடி இருக்கின்றார். இந்த கலந்துரையாடலுக்கான தொடர்பை தூதுவர் சந்தோஷ் ஏற்படுத்தி இருக்கின்றார் என்று சுமந்திரன் சொல்கின்றார். தமிழ் தேசிய பிரச்சினை ஒரு பலமிக்க நாட்டின் ராஜதந்திரியோடு தமிழரசு கட்சியின் உறுப்பினர் சுமந்திரன் தன்னந்தனியாக சென்று கலந்து பேசுவதற்கு அந்த கட்சியின் அனுமதி கொடுத்ததாம். கட்சி அனுமதியின்றி தன்னந்தனியாக இவ்வாறான ஆழமான பிரச்சினை ஒரு ராஜதந்திரியோடு பேசுவது ஒரு வெளிப்படைத்தன்மை அற்ற நிலைப்பாட்டை காட்டுகின்றது. இது பாரிய தவறு. மக்கள் சந்தேகம் கொள்ள வேண்டாம். சுமந்திரன் கடந்த காலங்களில் தமிழ் தேசியத்துக்கு துரோகம் இழைத்துள்ளதாக மக்கள் பேசிக்கொள்கின்றார்கள். அவருடைய துரோகம் ஐக்கிய நாடுகள் சர்வை சென்றது. புலிகளுக்கு எதிரான போர் குற்ற விசாரணை வேண்டுமென்று முன்மொழிந்தவர் சுமந்திரன். இது பாரிய தவறு. அது மட்டுமன்றி தந்தை செல்வாவினால் விதைக்கப்பட்ட சமஷ்டி கோரிக்கை தூக்கி எறிந்துவிட்டு புதிய அரசமைப்புகள் ஐக்கிய ராஜ்யத்தை புகுத்த நினைத்தவர் சுமந்திரன். இது எவ்வளவு பாரிய தவறு. இதை மக்கள் முன்வைக்கின்றார்கள். அது மட்டுமன்றி மறைந்த தலைவர் சம்பந்தனுக்கு எதிராக அவரது கட்சி இருந்து கொண்டு அவருக்கு எதிரான செயற்பாடுகளிலும் ஈடுபட்டுள்ளார். மக்கள் என்னிடம் சொல்கின்றார்கள், பாரிய தவறல்லவா ஒரு உட்கட்சி போராட்டத்தை திறந்த வழியில் பேசுவது நாகரிகமா? அவர் ஏற்படுத்திய குற்றச்சாட்டுகளில் ஒன்று காணாமல் ஆக்கப்பட்டவர்கள், பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இருவகைப்படம். ஐக்கிய நாடுகள் சபையில் பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு யார் பொறுப்பு கூறுவோன்ற கருத்தை அவர் முன்வைக்க தவறிவிட்டார். தனது சொந்த கட்சிக்கு எதிராகவே அவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கின்றார். அந்த கட்சியின் பெயரை மழுங்கடித்திருக்கின்றார். இவர் எத்தனையோ குறைகளை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இவையெல்லாம்
மக்களால் தெளிவுபடுத்தப்பட்ட உண்மைகள். தமிழ் தேசிய பகுதிக்குள் ஒரு மதத்தின் தலைவர் என்ற வகையில் இவைகளை நாம் வெளிக்கொணர வேண்டிய கடமைப்பாட்டில் இருக்கின்றோம். தவறு யாருடையதோ அதை சுட்டிக்காட்டியுள்ள பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதனால் சுட்டிக்காட்டுகின்றோம். சுமந்திரன் போன்றவர்கள் தமிழ் மக்களின் காவலாக இருக்கும் தமிழரசு கட்சியை புதுக்குழிக்கில் தள்ளிவிடுவார் என்ற அச்சம் இன்று வரை தொடர்கின்றது என்று செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் மட்டக்களப்பு மறைமாவட்ட ஆயர் யோசப் பொன்னையா ஆண்டகை அவர்கள். நன்றி.